ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி வந்துட்டு எலியில் பொசுக்குன்னு மாற்றி விட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எலியில் போயிட்டு நான் கதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு. பேரண்டி நீ ஜெயிப்படா, என் பேரை போடுவாடா அப்படின்னு சொல்லிட்டார் தாத்தா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாத்தாவுக்கு வந்து பாட்டி போனது ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஒரு மூளைக்கு போயிட்டாரு. இவர் என்னையா இவ்வளோ ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காரு, ஏதோ இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரியும் பாட்டி விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரியும் நினைக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, 6 ஆனாலும் 60 வயசானாலும் காதல் காதல் தான் சும்மாவா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜெனிக்கிட்ட வந்துட்டு உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு பின்னாடியே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீ மறந்துடுவேன்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று எழுதி வைக்கிறது ஜெனிக்கு அப்செட் ஆயிடுச்சு. என்ன யாரும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூளையில் கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துருந்தாங்க. நம்ம செலியும் சமாதானம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஃபேமிலி இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க மித்தவங்க சொல்லலாம், இதை நீங்கள் சொல்லலாமா? ஃபேமிலி கேலாக இருக்க உனக்கு செட் ஆகாதுன்னு நீங்கள் போய் சொல்லலாமா? ஒரு வைஃபுக்கு வந்துட்டு எதாக இருந்தாலும் முடியும்ப்பா, உனக்கு பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற புருஷன் தான் தேவைப்படுவான். முடியாதுன்னு சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட்டில் உள்ள புருஷன்லாம் தேவைப்பட மாட்டான். இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, மாற்றிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? 4 சேத்துக்குள்ளே இருந்து பாருங்க, அப்புறம் புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. அதுக்கப்புறம் ஜெனியோட ரியாக்ஷன்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாக்யா ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டாங்க. ரெஸ்டாரண்ட் கிளம்பி போனால் அங்கே ஒரு புது கடை ஓப்பன் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன கடைன்னு பார்த்தா பாருன்ட்டாங்க. சுக்குன்னு வச்சோச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. சிங்கப்பெண்ணா செய்வங்க, வச்சு செஞ்சிருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி இருக்காங்களே, அங்கே வீட்டில் இருந்தால் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது. கடைசியில் இங்கே வந்தால் 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நான் எஞ்சதே லேட்டு, எனக்கு யாரும் இன்னும் காஃபி கொடுக்கல, காஃபின்னு கத்திட்டு இருக்காங்க. நான் 1/2 மணி நேரமாக காதுன்னு கத்துறேன், நீ யாருங்க ஏன் காஃபி கொடுக்கலன்றாங்க. அதுக்கு ஒரு படிக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.